வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் பத்திரிகையாளர் பிரவீன்ராஜ். தமிழக அரசியல் களம் பரபரப்பான ஒரு சூழ்நிலையை எட்டியிருக்கிறது. எந்த கட்சிகளுக்கு எவ்வளவு கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கப் போகிறார்கள் என்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது, திமுகவில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்த தேமுதிக மிகப்பெரிய பிரதான காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம். தேமுதிகவிற்கு ஏற்கனவே ராஜ்யசபா சீட்லாம் கூட கொடுத்திருந்தாங்க. இரட்டை இலக்கத்தில் அவங்க தொகுதிகளை கேட்டு பெறுவார்கள் என்று தேமுதிக தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட நிலையில் மற்ற தோழமை கட்சிகள் 2021 திமுகவுடன் பயணிக்கக்கூடிய மற்ற தோழமை கட்சிகளுக்கு எவ்வளவு அந்த திமுக தலைமை தொகுதிகளை ஒதுக்கப் போகிறது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த நிலையில் இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு இன்றைய தினம் அந்த கூட்டணிகளை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறார்கள், முக்கியமாக இந்த தொகுதிகள் போதுமான தொகுதிகளாக இருக்கிறதா அல்லது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளுக்கு அது திருப்தி நிலவி கொண்டிருக்கிறதா, இதை குறித்தெல்லாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை இன்றைய தினம் வெளியாயிருக்கு. நிறைய வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் சாத்தியமாக இருக்குமா, மக்கள் இதில் இந்த வாக்குறுதிகளை கவருவார்களா, வாக்களிப்பார்களாம் என்பதெல்லாம் குறித்து கூட நம்ம இந்த காணொலியில் நேரடியாக பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. அதாவது திமுக கூட்டணி ஒரு பெரிய சலசலப்பை ஆரம்ப கட்டத்திலேருந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். காங்கிரஸ் இந்த கட்சியில் கூட்டணியில் இடுவதற்கு முன்பு பெரிய முரண்பாடுகள், நிறைய அந்த இழுபறிகள், அதனைத் தொடர்ந்து தான் அவர்கள் 28 தொகுதிகளை ஃபைனலைஸ் பண்ணி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருப்பதை உறுதி செய்தார்கள். அதன் பிறகு தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கப் போகிறார்கள், விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கப் போகிறார்கள், மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கப் போகிறார்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கப் போகிறார்கள், இந்திய கம்யூனிஸ்டுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கப் போகிறார்கள், இதுவே ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய சூழ்நிலையில் அந்த ஏற்கனவே 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில் பயணித்த தவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த திமுக கூட்டணியிலிருந்து விலகி 234 தொகுதிகளும் நாங்கள் தனித்து தேர்தலில் நிற்கப் போகிறோம் என்று வேல்முருகன் ஒரு புறத்தில் அவருடைய அறிவிப்புகள் வந்திருக்கக்கூடியதை பார்க்கலாம். அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய நம்பிக்கையாக கொண்டிருந்தார் திமுக தலைமை, நமக்கு நிச்சயமாக ஒரு 5 தொகுதிகளோ 4 தொகுதிகளோ நிச்சயமாக ஒதுக்கும் என்று ஒரு பெரிய நம்பிக்கையாக கொண்டிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு ஒரு பேரிடியாக அமைந்தது என்று சொல்லலாம். இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளியேறிய பிறகு விசிகா வெளியேறிவிடும். இந்த விசிகா எதிர்பார்த்தது போல் ஒரு 6 தொகுதிகளை இந்த முறையும் ஒதுக்குவதற்கு திமுக தலைமை தயாராக இருக்கிறது. குறிப்பாக இதில் விசிகாவுக்கு அந்த 6 தொகுதிகளுக்கும் குறைவாக ஒதுக்கப் போகிறார்கள் என்றெல்லாம் நிறைய பேசும் பொருளாக மாறிய நிலையில் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய வேதனையை காட்டும் வகையில் அவருடைய ஃபேஸ்புக் உடைய இணையதள பக்கத்தில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் திமுக தலைமை இப்போ விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கி இருக்கு என்று சொல்லலாம். ஆனால் இதனை தாண்டி தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை இன்றைய தினம் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா தொகுதி கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி 10 தொகுதிகள் தேமுதிகவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி பார்க்கும்போது தேமுதிக திமுகவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் பெறக்கூடியதை பார்க்கலாம். இந்த கூட்டணியில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே காங்கிரஸ் ஒரு இழுபறிக்கு பிறகு ஒரு 28 தொகுதிகளை தான் பெற்றது. ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் அந்த 28 தொகுதிகளை திமுக கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டது. இத்தனைக்கு தேசிய கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி காங்கிரஸ் இருந்த போதிலும் திமுக ஒரு பெரிய இழுபறிக்கு பிறகு பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகுதான் 28 தொகுதிகளை அந்த காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருந்தார்கள் என்று சொல்லலாம். தேமுதிகவிற்கு அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த உடனே ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு 10 தொகுதிகள் எடுத்த உடனே கொடுப்பது இந்த தமிழக அரசியலில் இன்றைய தினம் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக 2026 தேர்தலில் திமுகவுடைய அச்சம் இதில் தெளிவாக வெளிப்படுகிறது என்று பார்க்கலாம். 2026 தேர்தலை பொறுத்தவரையில் மிக ஒரு பெரிய சவாலான தேர்தலாக அமையக்கூடியதை பார்க்கலாம். இன்னும் ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெறப் போகிறது. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெளியாக போகிறது. தேர்தலுடைய அந்த முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஆதரவு சூழ்நிலை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நிலவி கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த தாவேகாவுடைய ஆதரவு சூழ்நிலை தான் இப்போ அந்த திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் திமுக
இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 26 கட்சிகளையும் பல்வேறு இயக்கங்களையும் வந்து தன்னுடைய கூட்டணியில் வந்து இணைத்து இந்த தேர்தலை வந்து ஒரு பெரிய பலமாக நினைத்து களமாடுகிறார்கள். நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு அலைகள் வீசிக்கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலிருந்து, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனையிலிருந்து, தலித் மக்களுக்கு எதிரான பிரச்சனையிலிருந்து, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான பிரச்சனையிலிருந்து, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த திமுக ஆட்சியில் இருக்கக்கூடியதை வந்து எடுத்துக்காட்டாக வந்து சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது திமுகவுக்கு பெரிய அதிருப்தி நிலவக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஒரு பெரிய மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது என்று தான் சொல்லணும். விசிகாவிற்கு ஏற்கனவே தலித் மக்களிடையே ஒரு பெரிய எதிர்வினை இருக்கக்கூடியதை பார்க்கலாம். ஏன்னா விசிகாவை பொறுத்தவரையில் வேங்கை வயலில் தண்ணி தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் திமுகவிற்கு தொல் திருமாவளவன் அவர்கள் எந்த அளவிற்கு அழுத்தத்தை கொடுத்தார் என்ற ஒரு கேள்வி தலித் மக்களிடையே வந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். அதே நேரத்தில் கவின்குமார் ஆணவ படுகொலையில் திமுகவுடைய நிலைப்பாடு என்பது என்ன என்பது குறித்து ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலைக்கு என்ன நீதி இருக்கிறது என்பது குறித்து ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கக்கூடியது பார்க்கலாம். தலித் மக்களை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இதெல்லாம் வந்து விசிகாவுக்கு வாக்காக மாறுமா என்பது ஒரு பெரிய சந்தேகமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதே நேரத்தில் மதிமுகவை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலே அவர்களுடைய அந்த செல்வாக்கு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து விட்டது என்று தான் சொல்லணும். பெரிய அளவில் அவர்களுடைய வாக்கு வணிகைகள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் காங்கிரஸை பொறுத்தவரையில் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி, தமிழகத்தில் இருந்த ஒரு கட்சி இப்பொழுது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்றெல்லாம் முழங்கிவிட்டு இப்போ திமுகவில் போய் அவங்க வந்து இணைந்துட்டாங்க. திமுகவில் இணைந்தாலும் அவர்களுடைய அந்த அரசியல் வந்து மக்களிடையே போய் ஒரு பெரிய அளவில் சேர்ந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய எதிர்வொலியாக தான் வந்து அமைந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். காங்கிரஸை பொறுத்தவரையில் தமிழக அரசியலில் எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து பெருசாக ஏற்படுத்தி விடாது என்ற ஒரு கோணத்தில் தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். தேமுதிகவை பொறுத்தவரையில் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போதே அதனுடைய வாக்கு சதவீதங்கள் வந்து குறைந்து விட்டது. கடந்த தேர்தலின் பொழுது விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அனுதாப அலைகள் வீசியதால் தேமுதிகவிற்கு ஒரு சில சதவீதங்கள் வாக்கு வந்து கிடைத்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். ஆனால் 2026 தேர்தலை பொறுத்தவரையில் 0.5 என்ற ஒரு சதவீதத்தில் தான் வந்து தேமுதிகவுடைய அந்த வாக்கு சதவீதம் வந்து இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த நிலையில் 10 தொகுதிகளை வாரி வழங்கிவிட்டார்கள் திமுகவுடைய அந்த தேர்தல் யுக்தி வந்து நிச்சயமாக இந்த 2026 தேர்தலில் வந்து பலிக்காது என்று தான் வந்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக மக்களிடையே வந்து ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜயகாந்துடைய ஒரு அரசியல் பிரவேசமே வந்து திமுகவை எதிர்த்து தான் விஜயகாந்துடைய அரசியல் வாழ்க்கையை வந்து துவங்கியது. அவர் கட்சி துவங்கிய முதல் மாநில மாநாடு நடத்திய பொழுது அந்த மேடையில் திமுகவை பகிரங்கமாக எதிர்த்தார். ஊழல் செய்யக்கூடிய பிரதான கட்சியாக திமுக இருக்கிறது என்று அந்த மேடையில் அறிவித்திருந்தார். அவருடைய மறைவு வரைக்கும், அவருடைய அரசியல் வாழ்க்கை வரைக்கும் திமுகவை பகிரங்கமாக எதிர்க்கக்கூடியவராக இருந்தார் என்று தான் பார்க்கணும். நட்பு பாராட்டினார் என்பதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து விஜயகாந்த் அவர்கள் கலைஞர் அவர்கள் மீது வைத்திருந்த அந்த நட்பு அது மறுக்க முடியாத உண்மைதான், அதில் யாரும் இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து நேரடியாக திமுகவை எதிர்க்கக்கூடியவராக தான் இருந்தார். குறிப்பாக விஜயகாந்த் அவர்களை வந்து வீழ்த்துவதற்காகவே திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்டவராக வடிவேல் இருந்தார். வடிவேல் மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை வந்து அந்த நேரத்தில் வந்து ஆற்றினார் என்பது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. அதே நேரத்தில் விஜயகாந்த் அவர்களே மன ரீதியான ஒரு காயப்படுத்துவதற்காகவும் பல்வேறு யுக்திகளை கையாண்டார்கள். தேமுதிக கட்சியிலிருந்து பல எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்களை உடைத்து அந்த கட்சியை வந்து பிரித்து திமுகவை வந்து பல மாவட்ட செயலாளர்கள் வந்து இணைந்தார்கள். இது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக வந்து தேமுதிகவுடைய சரிவுக்கு பெரிய காரணமாக அமைந்தது. இந்த நிலையில் இவ்வளவு ஒரு பெரிய எதிர்வினைகளை மறந்து நேரடியாக திமுகவுடன் கூட்டணி வைத்தது தேமுதிக தொண்டர்களிடையே பெரிய அதிருப்தியை வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையை யாருமே வந்து மறந்து விட மாட்டாங்க. மக்கள் மனதில் வந்து அப்படியே நினைவில் இருக்குது. விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா இதை நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை மன்னிக்காது என்றுதான் ஒவ்வொரு மக்களும் வந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கலாம். குறிப்பாக வேற அரசியலை நோக்கி தேமுதிக நகர்ந்து விட்டது என்றுதான் வந்து இப்போது பேசும் பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக இது வந்து வாக்குகளாக நிச்சயமாக தேமுதிகவுக்கு மாறாது. இந்த கூட்டணி விவகங்கள் நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு பெரிய பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா இவர்களுடைய அந்த அரசியல் நகர்வுகள், ஆரம்ப கட்டத்தில் இருந்த அரசியல் நகர்வுகள் திமுகவுக்கு நிச்சயமாக 2026 தேர்தலில் ஒரு பெரிய பேக் ஃபயரை வந்து
வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் வந்து இப்போ பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் தேமுதிகக்கு இப்போ 10 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன் வந்திருக்கு. விசிகாக்கு 8 தொகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்ன தவறு பண்ணிச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் என்ன தவறு பண்ணிச்சு, அவர்களுக்கு 5 தொகுதிகளை வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள். எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல இறக்கி குரல் கொடுக்கக்கூடியவர்களாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அது வந்து இந்த சமூக நீதி பேசக்கூடிய அந்த திமுக ஆட்சியில் அவர்கள் ஒதுக்கக்கூடிய இந்த கூட்டணி வியூகங்களை பார்க்கும் போதே ஒரு சிறுபலை எடுக்கக்கூடியதை பார்க்கலாம். இதையெல்லாம் வந்து நிச்சயமாக ஒரு மக்களிடையே ஒரு பெரிய எதிர்வினையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த 2026 தேர்தல் வந்து அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் கூட. இதெல்லாம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்றால் நிச்சயமாக தாவேகாவிற்கு ஒரு பெரிய சாதகமாக அமையப் போகிறது. ஏன்னா மாற்றத்திற்கான அரசியலை நோக்கி விஜய் அவர்கள் வருவதன் காரணமாக அவர் போகிற இடத்துலலாம் பிரதான மக்கள் வந்து வரவேற்பு கொடுப்பதன் காரணமாக நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு இந்த திமுகவுடைய அந்த கூட்டணி வியூகங்களே ஒரு பெரிய சாபமாக அவர்களுக்கு அமைந்து விட்டது. விஜய் அவர்களும் பெரிய வரவேற்பாக அமைந்து விட்டது என்று பார்க்கலாம். நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் விஜய் அவர்கள் இருப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய கூட்டணி வியூகங்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருக்குது. அமமுக கட்சி வந்து இணைந்திருக்கு. என்டிஏ உடைய அந்த பாஜக கூட்டணி வந்து இணைஞ்சிருக்கு. பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் என்று ஒதுக்கியிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி வியூகத்தை பொறுத்தவரையில் சாதிய ரீதியான மக்களை வந்து குறிவைத்து இவர்களுடைய அரசியல் நகர்வுகள் இருக்குது. அதன்படிதான் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ள வர வைக்கப்பட்டார். அதன்படி ஜெகன்மூர்த்தியார் அவர்கள் வந்து அந்த கூட்டணியில் இணைக்கப்பட்டார் என்றெல்லாம் சொல்லலாம். நிஜமாக இந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்பது பெரிய சந்தேகம். ஏன்னா இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது அதிமுக தனித்து களமாடிந்தால் கூட நிச்சயமாக அதிமுகவுக்கு பெரிய ஆதரவும் மக்களிடையே இருந்திருக்கும். ஆனால் பாஜகவுக்கு பெரிய ஒரு எதிர்வினை தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த பாஜகவுடைய கூட்டணியில் வந்து இன்று அதிமுக இணைந்திருப்பது வந்து ஒரு பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கு. ஏற்கனவே ஜெயக்குமார் அவர்கள்லாம் கூட தெரிவிச்சிருப்பார், கடந்த தேர்தலில் அவர் தோப்பதற்கு முக்கிய காரணமே பாஜக தான் என்பதை. இந்த தேர்தலும் அவர்கள் வந்து கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் களமாட போகிறார்கள். மக்களிடையே எப்படி இருக்க போகிறது வரவேற்பு என்பதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தேர்தல் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதிமுக தரப்பிலிருந்து. அப்படியே பீகாருடைய அந்த ஃபார்முலாவை வந்து காப்பி அடித்து போடுவது போல தான் இருந்தது. 10,000 ரூபாய் உதவித்தொகையை வந்து அறிவித்து இருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் எடப்பாடியார் அவர்கள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் கொடுக்க போவதாக அறிவித்திருக்கிறார். மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயை அறிவித்திருக்கிறார். விவசாய கடன் தள்ளுபடியை அறிவித்திருக்கிறார். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இப்படி நிறைய அறிவிப்புகளை வந்து அதிமுக தரப்பிலிருந்து அள்ளி வீசி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் மீண்டும் வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியாக போகிறது. ஒரு இலவசங்களாக வந்து கொட்டப்போகிறது. நிச்சயமாக மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த 2 கட்சிகளுமே அறிவிக்காத ஒரு அறிவிப்புகளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அறிவிக்கிறாங்கன்னா இதற்கு முக்கியமான காரணம் ஒரே ஒருவர் தான். அதுதான் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் ஆட்டம் தான் இரு கட்சிகளையும் ஆட வைத்திருக்கிறது. இரு கட்சிகளும் இலவசங்களை அறிக்கைகளாக, தேர்தல் வாக்குறுதிகளாக அள்ளி வீசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். நிச்சயமாக விஜய் அவர்களுடைய வருகை யாருக்கு சாதகமாக அமைகிறதோ இல்லையோ, ஆனால் இந்த மக்களுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமாக அமைஞ்சிருக்கின்றதா சொல்லணும். நிச்சயமாக இரு தரப்பிலிருந்தும் கொடுக்கக்கூடிய இலவசங்களையும் இரு தரப்புகளிலிருந்து கொடுக்கக்கூடிய சன்மானங்களையும் வந்து பெற்றுக்கொள்வார்கள் என்பது எந்தவித சந்தேகமும் கிடையாது என்று தான் பார்க்கணும். நிச்சயமாக விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறார். 2026 தேர்தலை பொறுத்தவரையில் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள்? ஜனநாயக ரீதியாக வாக்களிக்க போகிறார்களா அல்லது பணம் வாங்கி கொண்டு வாக்களிக்க போகிறார்களா என்பதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் தான் வந்து முடிவு செய்ய வேண்டும். இந்த தேர்தலை நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் தான். இந்த தேர்தலை மிக ஜனநாயக ரீதியாக மக்களுக்கான ஒரு தேர்தலாக நிச்சயம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து நடத்தி முடிக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு எந்த கட்சிக்கு இருப்பது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் தாவேகாவிற்கு பெரிய ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நிஜமாக பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வாகை சூடப் போகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம். குறிப்பாக நம்ம காணொலியை பார்த்த ஒவ்வொருவருக்கும் மிக மிக நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.